ஏங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க வெளியே போக வேணாம். திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? எதுக்கு குறுக்க வர? ஐயோ, சாமியார் உங்களுக்கு கண்டம் இருக்குன்னு சொல்லிருக்காரு. ஷட் அப். சும்மா கிறுக்குத்தனமா ஏதாவது உளறாத. இல்லங்க, என் உள் மனசுக்கு ஏதோ தப்பா தெரியுதுங்க. ப்ளீஸ்ங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியே போகாதீங்க. ஏய், தள்ளு. எங்க எங்க நில்லுங்க. இவ ஒருத்தி எப்ப பாரு அபசகுணமாவே பேசிட்டு இருப்பா. தர்தரம் பிடிச்சவ. சரி, போலாமா இருக்கணும். எங்க நில்லுங்க. நான் சிட்டில வளர்ந்த பொண்ணுங்க. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. ஆனா இதுல ஏதாவது தப்பா நடந்தா உங்க உயிருக்கு ஆபத்து ஆயிடும்னு சொல்றாங்க. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் பேச்ச கேளுங்க. ப்ளீஸ்ங்க, போகாதீங்க. உனக்கு ஒண்ணும் புரியல ஆதிரா. சின்ன புள்ளத்தனமா நடந்துக்காத. போ. எங்க எங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எங்க வண்டி சொன்னா கேளுங்க. எங்க போகாதீங்க. எங்க ப்ளீஸ்ங்க. எங்க எங்க சொன்னா கேளுங்க. ப்ளீஸ்ங்க. எங்க ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சாமி, வாங்கம்மா. என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஆமா சாமி, ஒரு சின்ன மனக்குழப்பம். அதான் சாமியை வேண்டிக்கலான்னு வந்தேன். சரிம்மா, வாங்க. ம். சாமி, சொல்லுங்கம்மா. எனக்கு வேண்டுதல் இருக்கு. உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. சரிங்களா? நீங்க வேண்டுதலை செய்யுங்க, நான் இருக்கேன். ரொம்ப நன்றிங்க சாமி. சரிங்கம்மா. தமிழ இந்தாங்கம்மா. அம்மா, ஏற்கனவே வீட்டுல என்னென்னமோ நடந்து போச்சு. நாங்க இன்னும் அதுல இருந்து மீண்டு வரவே இல்ல. சாருமதி அகிலன்னு தப்பு பண்ணதுனால திருமாறனோட குழந்தை பெத்தவள பிரிஞ்சிருக்கு. ஆதிராவுக்கு 18 வயசுல அவசர அவசரமா கல்யாணம் முடிவு பண்ணி கடைசியில திருமாறனுக்கு 2வது மனைவியா ஆகிற மாதிரி முடிஞ்சு போச்சு. அதுல இருந்து கைய ஊனி எந்திரிக்கிறதுக்குள்ள திருமாறனுக்கு ஆபத்து வரும்னு சாமி சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் இப்படி தொடர்ந்து ஏதாவது நடந்துகிட்டே இருக்கு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்ப இதெல்லாம் தீரும்? ஆதிரா, மாமா. என்னம்மா பதட்டமா இருக்க? என்னம்மா, என்ன ஆச்சு? ஏன் அப்படி இருக்க? திருமாறன் அகல்யா உன்னை எதனா திட்டினாங்களா? அகல்யா, அகல்யா, இப்ப எதுக்கு என் பேரை இப்படி ஏல விட்டுட்டு இருக்கீங்க? ஆதிரா ஏதாவது திட்டினியா? நான் எங்க அவளை திட்டினேன்? இல்ல மாமா, அத்தை எதுவும் திட்டல. அப்புறம் ஏமா அப்படி இருக்க? மாமா,
காலையில ஒரு சாமியார் வந்து திருமாறனோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னாரு. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, அதுக்கு பரிகாரமா குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் எங்க 2 பேரையும் சேர்த்து பொங்கல் வைக்க சொன்னாங்க. ஆனா அத்தை, நாங்க 2 பேரும் சேர்ந்து பொங்கல் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. திருமாறன் கிட்ட என்ன சாமியார் சொன்ன விஷயத்த சொல்லல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. அம்மா, நீ ஒண்ணும் பயப்படாத. திருமாறனுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. ஆனா மாமா, இப்ப பார்த்து திருமாறன் கடத்தல் கும்பல பிடிக்கிறதுக்கு ரைடு போயிருக்காரு. நான் எவ்வளவோ தடுத்தும் அவரு கேட்காம போயிட்டாரு. அது நினைச்சுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு என் மனசு ரொம்ப பதறுது மாமா. என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. என் மனசுக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே தோணுது மாமா. ஏய், வாய் மூடு. நல்லா இருக்கணும்னு இப்படி பேசி பேசி அவனுக்கு ஏதாவது வர வச்சிருவ போல இருக்கே. நீ இப்படி பேசுறத பார்த்தாலே என் பையனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அகல்யா, சுமாரு. ஆதிரா, நீ பயப்படாதம்மா. நான் வேணா திருமாறனுக்கு கால் பண்ணி பார்க்கறேன். என்னாச்சு மாமா? ஒரு நிமிஷம். மாமா, அம்மா, ஒண்ணும் இல்ல. போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆதிரா, என் கூட வாமா, ஸ்டேஷன் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏங்க, இவதான் டிராமா பண்ணிட்டு இருக்கானா? நீங்க வேற இவளை கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க. திருமாறன் என்ன சின்ன பையனா? அவன் வந்துருவான். ஏய் அகல்யா, உன் பையன் மேல உனக்கு தான் அக்கறை இல்லை. அவளுக்காச்சும் அக்கறை இருக்குன்னு சந்தோஷப்படடி. அகல்யா, ஆதிரா கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிக்கோ. சரி, நீ வாமா, ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரலாம். அடி, இதெல்லாம் லட்சக்கணக்கான ரூபாய் ஐட்டம். ஒழுங்கா பிடிக்க முடியாது. ஒழுங்கா போடுறான். சாரிண்ணே. அண்ணா சொல்லுங்கண்ணா. நீங்க இருக்கிற இடம் போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு. சீக்கிரமா அங்கிருந்து கிளம்புங்க. என்னண்ணே சொல்றீங்க? விளக்கமா சொல்றதுக்கெல்லாம் டைம் இல்லை. சீக்கிரமா கிளம்புங்க. சரிங்க, சீக்கிரம் எடுத்து வைங்க. நம்ம இடத்த கண்டுபிடிச்சாங்க. அண்ணா, இன்னும் உள்ள 4 பேர் இருக்கானே. ஒண்ணு தேவையில்லை, வாங்கடா சீக்கிரம் போ. அண்ணா, அங்க பாருங்க, அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டாங்க. போ சீக்கிரம் போன. அந்த வண்டி தான். ஃபாலோ பண்ணுங்க, விடாதீங்க. போங்க சீக்கிரம் போங்க. ஓகே சார். மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. அம்மா, பயப்படாதம்மா. மாறனுக்கு ஒண்ணும் ஆகாது. சரியா? திருமாறன் எங்க இருக்காருன்னு தெரியல மாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. வேகம் சீக்கிரம். சார், அந்த கும்பல் போற காரை ஸ்பாட் பண்ணிட்டோம். அரசு ரோட்ல தான் சார் போயிட்டு இருக்காங்க. கள்ளம்பட்டி பக்கத்துல ரோட பிளாக் பண்ணிடுங்க சார். ஓகே சார். சார், அவனுங்க என்ன வெப்பன்ஸ் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏற்கனவே 4-5 கொலை பண்ணவனுங்க. அடிஷனல் ஃபோர்ஸ் வரட்டும் சார். அதுக்கெல்லாம் நேரம் இல்ல.
நீங்க வண்டி கொஞ்சம் சீக்கிரம் விடுங்க. என்னம்மா இதெல்லாம்? திருமாறனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது தமிழ. நீயும் மனசார வேண்டிக்கோ. சரிம்மா. ஆமா, திருமாறனேங்க. ஐயா ஒரு கேஸ் விஷயமா அரசனூர் போயிருக்காரு. தெளிவா சொல்லுங்க, என்ன விஷயமா போயிருக்காரு? கடத்தல் கும்பல பிடிக்க போயிருக்காருமா. பாத்தீங்களா மாமா, நான் பயந்த மாதிரியே நடக்குது. பயப்படாதம்மா, ஒண்ணும் ஆகாது. ஆமா, அரசனூர் எங்க இருக்கு? கூட்டோடு பக்கத்துல. அங்கெல்லாம் போகாதீங்க சார். ஐயோ, எங்க மாமா போயிருப்பாரு? அம்மா, கூட்டோடு தாம்மா சொன்னாங்க. நம்ம அங்க போய் பாப்போம்மா. அம்மா போதுமா, வாங்கம்மா வீட்டுக்கு போலாம். இல்ல தமிழ, நான் வேண்டுதலை முடிக்காம வரமாட்டேன். அம்மா, எனக்கு உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்குமா. நம்ம வேண்டுதலை அந்த கடவுள் நிச்சயம் நிறைவேற்றுவாருமா. நீங்க கஷ்டப்படாதீங்கம்மா. நீங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியலம்மா. நான் இதை எனக்காக பண்ணல தமிழ, திருமாறனுக்காக பண்றேன். அவன் நல்லா இருக்கணும்ல, நான் அவனுக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஐயோ கடவுளே, திருமாறனுக்கு ஒண்ணும் ஆக கூடாது. ஏய், நில்லுங்கடா. ஓடுறானுங்க பாருங்க, சீக்கிரம். மாமா 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 நிறுத்துங்க மாமா. மாமா அங்க பாருங்க, நிறுத்துங்க மாமா. இறங்குமா. என்ன மாமா, யாருமே இங்க இல்ல. ஐயோ, நீ பயப்படாத ஆதிரா. எப்படி மாமா பயப்படாம இருக்க முடியும்? திருமாறனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ச்சே, எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையே. சார் நேரா தான் சார் போயிருப்பாங்க. ஒரே பக்கமா 3 பேரும் போனா அவங்க தப்பிச்சாலும் தப்பிச்சிருவாங்க. அரசன், நீங்க இந்த பக்கம் போங்க. நீங்க இந்த பக்கம் போங்க. ஓகே சார். சீக்கிரம் சார் போங்க. மாறா, மாறா. மாமா, நம்ம உள்ள போய் தேடி பார்க்கலாம் மாமா. அம்மா, இந்த இருட்டுல எங்கம்மா போய் தேடி பார்க்க போற? ஐயோ மாமா, அதெல்லாம் யோசிக்க டைமே இல்ல. திருமாறனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் போய் தேடுறேன். அம்மா, சொல்றது கேளுமா. எங்கம்மா போற? ஐயோ விடுங்க மாமா, நீங்க வரலனாலும் பரவாயில்ல, நான் போய் தேடிட்டு வரேன். மா, ஆதிரா நில்லுமா. ஏய், நில்லுங்கடா. ஏய், ஏய் அடடா. திருமாறா, திருமாறா, திருமாறா. ஏய், 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 ஏய். பாத்துமா, அம்மா இன்னும் கொஞ்ச தூரம் தான்மா.
அதோட முடிய போதும். பொறுமையா வாங்க. அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா திருமரா திருமரா ஐயோ ஐயோ ரத்தம். திருமரா திருமரா எந்திரிங்க. திருமரா 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 உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. திருமரா நான் காப்பாத்துறேன். திருமரா இங்க பாருங்க. திருமரா திருமரா உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. திருமரா நான் காப்பாத்துறேன். திருமரா உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. ஐயோ யாராவது வாங்கல ப்ளீஸ். யாராவது வாங்க. மாறா மாறா மாறா. சார் 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 என்ன சார்? சீக்கிரம் தூக்குங்க. ஹாஸ்பிடல் புடிங்க சார். தூக்குங்க. எந்திரிங்க சார். சார் தூக்கு புடிங்க. அம்மா 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 எந்திரிங்கம்மா. அம்மா அம்மா என்னாச்சுமா? எந்திரிங்கம்மா. ஹலோ ஹலோ தமிழ், எங்க இருக்க? சொல்லுங்க மாமா. தமிழ், திருமாறன கத்தியால குத்திட்டாங்க. அச்சச்சோ. என்ன மாமா சொல்றீங்க? யார் குத்துனா? அவன் கிரிமினலை சேஸ் பண்ணிட்டு போனான். சண்டையில கத்தியால குத்திட்டாங்க. நீ சீக்கிரம் ஹாஸ்பிடல் கிளம்பி வா. உடனே வர்றேன் மாமா. எந்த ஹாஸ்பிடல்ல இருக்கீங்க? நம்ம டவுன் ஹாஸ்பிடல்ல தான் இருக்கோம். சீக்கிரம் கிளம்பி வா. அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா வேகமா எந்திரிங்கம்மா. அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா வேகமா எந்திரிங்கம்மா. நம்ம போகணும். ஏன் தமிழ் அழற? அம்மா அம்மா திருமாறனை யாரோ கத்தியால குத்திட்டாங்களாம்மா. ஐயோ கழுத்துல இருந்த தாலியை காணுமே. காலையில நான் எங்க கழட்டி வச்சேன்? சாரு, என்ன சாரு பசிக்குதா? இல்ல, என்னோட தாலிய பாத்தியா? ஆமா சாரு, நான் தான் எடுத்துட்டு போனேன். நீ எடுத்துட்டு போனியா? எதுக்கு? அந்த வித்து காசு வாங்குறதுக்கு சாரு. என்ன அகிலா சொல்ற? அது என்னோட தாலி. யாரு கேட்ட எடுத்த நீ? அது காணோம். நான் எவ்வளவு பயந்து தேடிட்டு இருந்தேன். நீ ஈஸியா வித்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. சாரி சாரு, எங்கிட்ட இருந்த காசெல்லாம் செலவழிஞ்சு போச்சு. நம்ம இப்ப அர்ஜென்ட்டா அட்வான்ஸ் கொடுக்கணும். இனிமே நமக்கு வாய்ப்பு கிடைச்சு சம்பாதிக்கிற வரைக்கும் நம்ம சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அதுக்காக நீ தாலியை விப்பியா? அது திருமாறன் கட்டினது. பணத்துக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கலாம்ல. என்ன சாரு, திருமாறனே வேண்டான்னு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன புதுசா தாலி சென்டிமெண்ட்?
உன்னை பொறுத்த வரைக்கும் அது வெறும் தங்க செயின் நினைச்சுதான் வித்துட்டேன். இப்போ ஒண்ணு இல்ல சாரு, உனக்கு தாலி வேணும்னா சொல்லு, நான் போய் வித்த இடத்துல காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறேன். முதல்ல நான் சொல்றத கேளு அகிலா. சொல்லு. ரொம்ப பசிக்குது, நம்ம சாப்பிடலாமா? சரி வா. டாக்டர் திருமாறன், அம்மா நீ உள்ள கூட்டிட்டு போமா. அம்மா சொல்லுங்க நேம் சார். திருமாறன். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சீக்கிரம் டாக்டர் வர சொல்லுங்க. ஓகே சார். ஆ